சமூக தப்ப மேஜை. சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அது 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூபக் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் சமூக தப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்கும். இதை உண்டு பண்ண வேண்டிய மாதிரி வடிவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய் என்று சொல்லுகிறார். சமூக தப்ப மேஜை சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டாலும் அது பசும்பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே வைக்கப்பட்டிருக்கும். சமூக தப்ப மேஜை பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தாலும் அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுவதில்லை. சமூக தப்ப மேஜை ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும். எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும் 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. எபிரேயர் 9:2-3. சமூக தப்ப மேஜையின் 4 மூலைகளிலும் உள்ள 4 கால்களும் தைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் என்றும் அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூட கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். சமூக தப்ப மேஜைக்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ண வேண்டும். அவைகளை பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். சமூக தப்ப மேஜை எப்போதும் விரிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேஜையின் மேல் 12 சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாக 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வரிசையிலும் 6 சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாய் இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். அதை பரிசுத்த இடத்தில் புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். இது ராஜாவின் அரண்மனை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். ராஜாவின் அரண்மனையிலே அவர் போஜனம் பண்ணுவதற்கு
ராஜாவின் அந்தஸ்துக்குரிய மேஜை அழகுபடுத்தப்பட்டிருக்கும். ஆசரிப்பு கூடாரத்திலே சமூகத்தப்ப மேஜை நேர்த்தியாக பண்ணப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு உடன்படிக்கை பெட்டி அடையாளமாக இருக்கிறது. சமூகத்தப்ப மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும் 12 சமூக தப்பங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரத்தாரும் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருப்பதற்கு இந்த 12 அப்பங்களும் அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு அன்றாட போஜனத்தை கொடுக்கிறார். அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணினாலும் கர்த்தர் அவர்களுக்கு அங்கேயும் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்கு அடையாளமாக கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே சமூகத்தப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்தில் குடியேறும் போது அந்த தேசத்தின் தானியத்தை புசிப்பார்கள். அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிற போதோ வானத்தில் இருந்து பெய்யும் மன்னாவை புசிக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை புசிக்க கொடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட போஜனத்தை கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போஜனத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கும் அவரோடு சம்பாஷணை பண்ணுவதற்கும் சமூகத்தப்ப மேஜை அடையாளமாய் இருக்கிறது. சமூகத்தப்ப மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும் அப்பங்கள் எந்த தானியத்தினால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தானியத்தினால் செய்த அப்பத்தையே இஸ்ரவேல் ஜனத்தாரும் புசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கூடாரங்களில் புசிக்கும் அப்பத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் சமூகத்தப்ப மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும் சமூக தப்பங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இவை இரண்டும் ஒரே மாவினால் செய்யப்பட்டவை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு சிநேகமாகவும் ஐக்கியமாகவும் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக சமூக தப்பங்களும் இஸ்ரவேல் புத்திரரின் கூடாரத்து அப்பங்களும் வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுபோல் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட போஜனம் பண்ணுகிறார் என்பதற்கும் அவர்களும் கர்த்தரோடு கூட போஜனம் பண்ணுகிறார்கள் என்பதற்கும் சமூக தப்பங்கள் அடையாளமாகும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய சபையை போஷிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு ஆசாரியர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பிதாவின் வீட்டிலே நமக்கு தேவையான அப்பங்களும் உள்ளது. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு கர்த்தருடைய சபையிலே இன்னும் மீதமான அப்பங்களும் இருக்கிறது. தட்டுகள், தூப கரண்டிகள், கிண்ணங்கள், பானபலி கரகங்கள் ஆகியவை பசும் பொன்னினால் பண்ணப்பட வேண்டும். இவை மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கும். மேஜையின் மேல் நித்தமும் சமூக தப்பங்கள் வைக்கப்பட வேண்டும். மொத்தம் 12 அப்பங்கள் சுடப்படும். அவை மேஜையின் மீது 2 அடுக்காக அடுக்கி வைக்கப்படும். 12 அப்பங்கள் 12 கோத்திரத்தாரை குறிக்கும். தட்டுகள் மாவு பிசைவதற்கு ஏற்றாற்போன்று அளவில் பெரியதாக இருக்கும். தூப கரண்டிகள் அளவில் சிறியவை. கிண்ணங்களில் பலிகள், காணிக்கைகள் ஆகியவற்றின் இரத்தம் இருக்கும். சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டி விரிக்கப்பட்டிருக்கும். அதன் மேல் தட்டுகளும் தூப கரண்டிகளும் கிண்ணங்களும் மூடுகிற தட்டுகளும் இருக்கும். மேஜை வாசஸ்தலத்தின் வடக்கு பக்கமாக வைக்கப்பட்டிருக்கும். இது பரலோகத்தின் திசை. உடன்படிக்கை பெட்டியை வெளியில் சுமந்து செல்லும்போது மேஜையின் மேல் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசு தோல் மூடியால் மூட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் சமூக தப்பங்கள் எப்போதும் போஜன பலியாக வைக்கப்பட்டிருக்கும். வாரத்தின் முடிவில் அப்பங்கள் மாற்றப்படும். அவற்றை ஆசாரியர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் போஜனமாக புசிக்கலாம்.